அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா A32 மன்னார் ரோட்டில், அதாவது தெனங்கிழப்பு சந்திக்கு அண்மையாக தெனங்கிழப்பு சந்தியிலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற பெனங்காய்குளம் கண்ணகை அம்மன் வீதியில நிக்கிறோம். இந்த வீதியில் அமைந்திருக்கிற பண்ணை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. வாருங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் அந்த பண்ணைன்ற விவரங்களை. இந்த பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, தெனங்கிழப்பு சந்தியிலிருந்து பூநகரி பக்கமா 200 மீட்டர் தூரம் வந்தோம்னு சொன்னா வலதுகை பக்கத்துல பெனங்காய்குளம் கண்ணகை அம்மன் வீதின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கு. அந்த வீதியால நாங்கள் ஒரு 700 மீட்டர் தூரம் வந்தோம்னு சொன்னா இந்த பண்ணைக்கு நாங்கள் வந்துடலாம். அதாவது இந்த பண்ணையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பண்ணை வந்து 22 பரப்புல அமைஞ்சிருக்கு. இதே வீதியோரமா, அதாவது நீங்கள் கண்ணகை அம்மன் வீதியில வந்தீங்கன்னா அதே கண்ணகை அம்மன் வீதியோரமா 22 பரப்புல அமைஞ்சிருக்கிற பண்ணை தான் இந்த பண்ணையா இருக்கும். இந்த பண்ணையை பாத்தீங்கன்னு சொன்னா, பண்டியோ சரி, கோழிகளோ சரி, ஆடு மாடுகளோ சரி, நீங்க வளர்க்கக்கூடிய மாதிரி தான் நீங்க வந்து இந்த பண்ணையை வந்து அமைச்சிருக்கணும். சுற்றுவர வந்து நிலத்துக்கு அத்திவாரம் போட்டு தான் வேலி அடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பினா என்ன செய்து கொள்ளலாம்டா, முதல்ல நீங்கள் கட்டி கொள்ளலாம். அதாவது இந்த பண்ணை ஃபுல்லா, பண்ணையோட காணி முற்று முழுவதுமாக சுற்றி வர அத்திவாரம் போடப்பட்டு தான் வேலி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் பார்க்கறது வந்து பன்றி வளர்க்கறதுக்காக அமைக்கப்பட்ட கொட்டில தான் நீங்க பாக்குறீங்க. அதாவது இது முற்று முழுதா வந்து சீமெந்தால அரைவாசிக்கு வந்து சுவர் எழுப்பி கட்டப்பட்டிருக்கிற கொட்டில் தான் இந்த பன்றி வளர்க்கறதுக்குரிய கொட்டில். அதாவது இதே மாதிரி 2 கொட்டில்கள் உள்ளன. ஒரு கொட்டிலின் நீளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 100 அடிக்கு கிட்ட வரும். அதாவது நீங்கள் 2 கொட்டில்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா 100 அடி 200 அடியும். அதே நேரம் இந்த 2 கொட்டில்களுக்கும் தனித்தனிய பன்றி வந்து குளிக்கிறதுக்குன்னு சொல்லி, பன்றி வந்து நீர்ல போய் நின்று குளிக்கிறதுக்குன்னு சொல்லி 2 தொட்டிகள் அதே நீளத்திலேயும் கட்டப்பட்டிருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து வார காணொலியில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் இனி பார்க்க போறோம். அதாவது 2 கொட்டில்களுக்கும் தனித்தனியே இருக்கு. இப்போ வந்து 2வது கொட்டிலுக்குரிய பன்றி வளர்க்குறது, அதாவது பன்றி குளிக்கிறதுக்குரிய இடத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். இதே மாதிரி மெட்ட கொட்டிலுக்கும் வந்து செப்பரேட்டா இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்க பார்க்கறதா அந்த பன்றி குளிக்கிறதுக்கு நீர் நிரப்புகிற இடம். தற்போது வந்து இந்த பண்ணையை வந்து விற்கிறதுக்கு இருக்கிறதால பண்டிகளை வந்து இங்க இருந்த பண்டிகளை வந்து வேற இடத்துக்கு வந்து மாத்தினதாக உரிமையாளர் சொன்னார். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அதாவது இந்த பண்ணைகளை வந்து இப்ப கோழி மட்டும்தான் வளர்க்கலாம். அதாவது ஊர்கோழிகள் வந்து வளர்க்கப்படுது. அதை நீங்கள் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். தொடர்ந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த 2 பக்கமும் நீங்க பார்க்கறது வந்து கோழி கூடுகள் தான். இந்த கோழி கூடுகள் வந்து அதுவும் கிட்டத்தட்ட 3 கோழி கூடுகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் வந்து 100 அடி தூரத்துக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதை விட இந்த பண்ணையில மேலதிகமான பல சிறப்பம்சங்கள் இருக்கு. அதைத்தான் நாங்கள் இனி வார வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது இப்போ நீங்க உங்களோட இந்த வீடியோல உங்களோட கண்ணுல எதிர வந்து காணப்படுறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆபீஸ் ரூம், அதாவது அலுவலக அறை. இந்த இடம் வந்து அலுவலகம் மட்டுமில்ல, ஊழியர்கள் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான சின்ன வசதியோட காணப்படுது. அடுத்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பண்ணையில வார கழிவுகள், அதாவது பண்டின்ற கழிவுகள், கோழின்ற கழிவுகளை வந்து வெளியில வந்து கொட்டி சூழலை மாசடையாம பண்றதுக்காக இவர்கள் வந்து ஒரு புதிய பிளான் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறோம்னு சொன்னா, பயோகேஸை உருவாக்குறதுக்குரிய செட்டப் வந்து செய்து வச்சுக்கணும். இதுல நீங்கள் அந்த விகார மாதிரியான செட்டப் பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்குள்ள கழிவுகளை கொட்டி தண்ணியை ஊத்தி விட்டா அதுக்குள்ள வந்து பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். மேலதிகமான தண்ணி வந்து இங்கால தொட்டியில வந்து வரும். இதுல இருந்து மேலதிகமான தண்ணி வந்து அருகில வந்து குளம் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி வச்சுக்கணும். அந்த குளத்துக்கு வந்து போற மாதிரி தான் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து விலங்குகள் பாவிக்கக்கூடிய மாதிரியான தண்ணியை தான் காணப்படும். இதுல வார பயோகேஸை நீங்கள் பிரிச்சு நீங்க வேணும்னு சொன்னா சிலிண்டர்ல ஃபில் பண்றதுக்கு ஒரு பிளான்ட் ஒன்று மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணா காணும். அதை விட வேறு எந்த ஒரு வேலையும் நீங்க செய்ய வேண்டியதில்லை. அனைத்து வேலையுமே அவர்கள் வந்து செய்துள்ளார்கள். இந்த காணியில அமைஞ்சிருக்கிற இந்த பண்ணையை வாங்குபவர்கள் நீங்கள் வந்து ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. சிறிய சிறிய வேலைகள், அதாவது ரினோவேஷன் வேலைகளை மட்டும் செய்து போட்டு பண்ணையை வந்து தொடங்கலாம். அதாவது பண்டி வளர்க்கறதுக்கு இடம் இருக்குது, கோழி வளர்க்கறதுக்கு இடம் இருக்குது. நீங்கள் இதை விரும்பினா வேணுமென்றா ஆடு மாடு வளர்க்குற மாதிரியான செட்டப்பை வந்து செய்து கொண்டு நீங்கள் தொடர்ச்சியா அனைத்து விலங்குகள் பறவைகளை வளர்க்கிற மாதிரியான பண்ணை ஒன்று உருவாக்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த காணிக்குள்ள நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த காணியை பொறுத்தவரையில தென்னை மரங்களும் உண்டு. அதாவது காய்க்கிற தென்னை மரங்களும் வந்து இருக்குது. அதைத்தான் நீங்கள் இந்த காணியில வந்து அவதானித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த காணியை வாங்க விரும்புகிறார்கள், நீங்கள் இந்த காணிக்கு நேரடியாக வருகைந்து பார்வையிட்டு பின்னர் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உரிமையாளருடன் கதைத்து நீங்கள் இந்த காணியை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியின் பரப்பளவு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காணியின் அளவு வந்து 22 பரப்பு. அதே நேரம் இந்த காணி சுற்றுவர வேலியால வந்து அடைக்கப்பட்டிருக்குது. அதாவது அத்திவாரம் போடப்பட்ட
போடப்பட்டு வேலி வந்து அடைச்சிருக்கணும். அதாவது இதுக்குள்ள இருக்கிற விலங்குகள் வந்து வெளியில போகாத மாதிரி தான் அதுக்குரிய செட்டப் தான் காணி இருக்கு. கோழியோ சரி, ஆடோ சரி, மாடோ சரி, வெளியில போகாத மாதிரியான அமைப்பு தான் இந்த காணியை வந்து அமைச்சிருக்கணும். சுற்றி வர வேலி அமைத்திருந்தாலும் காணியின் பாதுகாப்புக்காக லைட்டுகளும் அதே நேரம் கேமராவும் வந்து போட்டப்பட்டிருக்கு. அதைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த காணிக்குள்ள வந்து ஒரு வெட்டு கிணறு வெட்டி கட்டியும் வச்சிருக்கணும். அதாவது ஒரு கிணறு ஒன்று வெட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த அந்த சிறப்பம்சங்களை கொண்ட இந்த 22 பரப்பு காணியில் அமைந்த பண்ணைக்கு உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கோடி. இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்புறீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியின் ஸ்கிரீனின் மேல் பகுதியில் வந்து நான் ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு இந்த காணியை வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது வந்து காணியின் வெளிப்பக்க சுற்றுப்புறம். அதாவது வெளிப்பக்க சுற்றுப்புறத்தை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னு சொன்னா காணியின் வடக்கு பக்கம், வடக்கு எல்லையும் மேற்கு எல்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரவல் ரோட், அதாவது வீதி வந்து காணப்படுது. அப்போ உங்களுக்கு வந்து இந்த காணிக்குள்ள வந்து ஏதாவது பெரிய வாகனங்கள் கொண்டு வர வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான இடத்துல வந்து கேட்டை அமைத்து நீங்கள் அதுக்குள்ள காணிக்குள்ள வாகனங்களை வந்து கொண்டு செல்லக்கூடிய மாதிரியான ஒரு வசதி வாய்ப்பை வந்து இந்த காணி கொண்டிருக்குது. இனி நாங்கள் பார்க்க போறது வந்து இந்த காணி அமைஞ்சிருக்கிற இந்த வீதி பிரதான வீதியோட எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு நேரத்தில் இணையும் என்றதான் நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டுமில்லாமல் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால் தொடர்ந்து பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் வந்து உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த உபவீதியானது கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் இப்படியான கிரவல் பாதையா தான் இருக்கும். அதற்கு அங்கால வந்து தேர் பாதை வந்து போடப்பட்டிருக்கு. இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேசம் வந்து மக்கள் வாழ்ற பிரதேசமாக இருந்தாலும் பண்ணைகளுக்கு வந்து சிறந்த இடமா தான் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னா இந்த காணிகள்ல இருந்து தூரத்தான் ஒவ்வொரு தட்ட வீடுகளும் இருக்கு. ஆனாலும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணியை நீங்க பார்க்க வரைக்கல பாருங்க, இதுக்கு பக்கத்தில் உள்ள காணி வந்து தென்னந்தோப்பா தான் காணப்படுகிறது. அதோட இந்த காணியில அமைஞ்சிருக்கிற பண்ணை வந்து பண்ணைகள் செய்வதற்கான அனுமதி பத்திரத்தையும் வந்து கொண்டிருக்கிறதா தான் உரிமையாளர் சொன்னவர். அதோட இந்த காணியின் விலையை வந்து நாங்கள் மீண்டும் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இந்த காணி வந்து 22 பரப்பு. இந்த 22 பரப்பு காணிலையும் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பண்ணையின் மொத்த விலை வந்து 4 கோடி. அதோட இது போன்ற விளம்பர வீடியோக்களை, அதாவது உங்களிடம் உள்ள சொத்துக்கள் வாகனங்களாக இருக்கலாம், காணிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பும் பட்சத்தில் விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் எமது சேனலது தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோன்ற கடைசி பகுதியில் கொடுத்துள்ளேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது விளம்பரங்களை வீடியோக்களாக பதிவு செய்து எமது சேனலில் பதிவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். அதோட இது போன்ற விளம்பர வீடியோக்களை முற்பணம் எதுவுமின்றி சில நிபந்தனைகளுடன் யூடியூப் தளம், ஃபேஸ்புக் தளம், டிக்டாக் தளம் ஆகிய சமூக வலைத்தளங்களில் நாங்கள் இலவசமாக பதிவிடுகிறோம் என்பதை கூறிக்கொண்டு இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.